ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் தகராறு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுதுன்னா அது வேலையோட தரத்தை பத்தினதா இருக்குன்னு தானே நம்ம நினைப்போம். ஆனா இங்க விஷயமே வேற. இந்த முழு கேஸுமே சில தவறவிட்ட டெட்லைன்ஸ், அதாவது காலக்கெடு, அப்புறம் சில நடைமுறை தவறுகளை சுத்தி தான் நடக்குது. அப்போ யார் பக்கம் சரி, யார் பக்கம் தப்பு? வாங்க இந்த சுவாரஸ்யமான வழக்க கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த ஒரு கேள்விதான். இதுதான் இந்த முழு கதையோட மையப்புள்ளி. யோசிச்சு பாருங்க, ஒரு கேம்ல ரெண்டு டீமுமே ரூல்ஸ மீறிட்டா நடுவர் யாருக்கு சாதகமா தீர்ப்பு கொடுப்பார்? சட்டம் என்ன சொல்லுது? இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற பெரிய புதிர். சரி, இந்த சட்ட போராட்டத்துல மோதிக்கிட்டது யாருன்னு பார்த்தா, ஒரு பக்கம் ஒரு கான்ட்ராக்டர், இன்னொரு பக்கம் ஒரு மாநில அரசு. இந்த கதையோட ஹீரோ இல்ல வில்லன்னு சொல்ல முடியாது. ஒரு தரப்பு எம்எஸ் பஹீரதா இன்ஜினியரிங் லிமிடெட், அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருந்தது கேரளா அரசு. எதுக்காக இந்த பிரச்சனை? கேரளால ஒரு பெரிய ரோடு மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்ட். அதுல பேமெண்ட் விஷயத்துல தான் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு வந்திருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் மூலம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 4 விஷயங்கள் தான். அதாவது தார் பெட்ரோல் விலை உயர்வை எப்படி கணக்கிடுறது, ப்ராஜெக்ட் லேட் ஆனா அந்த சமயத்துல ஏறின விலை உயர்வுக்கு யாரு பணம் கொடுக்கறது, தாரோட அடிப்படை விலையை எப்படி முடிவு பண்றது, கடைசியா லேட்டா கொடுத்த பணத்துக்கு வட்டி எவ்வளவு. இந்த 4 கேள்விதான் இவ்ளோ பெரிய சட்ட போராட்டத்துக்கு விதையா இருந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தா அதை எப்படி தீர்க்கணும்னு அந்த கான்ட்ராக்ட்லயே ஒரு ரூல் புக் இருந்துச்சு. அது ஒரு வீடியோ கேம்ல லெவல் பை லெவலா போற மாதிரி ஒரு படிநிலையான செயல்முறை. ரெண்டு பேருமே அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். இதோ பாருங்க அந்த 3 ஸ்டெப்ஸ். முதல்ல ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கிட்ட போகணும். அவரோட முடிவுல திருப்தி இல்லையா, அடுத்த 14 நாளைக்குள்ள ஒரு அட்ஜுடிகேட்டர், அதாவது தீர்வு காண்பவர்கிட்ட போகணும். அதுலயும் திருப்தி இல்லையா, அப்போ வெறும் 28 நாளைக்குள்ள நடுவர் மன்றத்துக்கு போகணும். கவனிச்சிங்களா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் எவ்வளோ டைட்டான டெட்லைன் வச்சிருக்காங்கன்னு? இங்க தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி தீர்வு காண்பவர் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார். அது ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாதகமா இருக்கு. அடுத்த 28 நாள், அதாவது செப்டம்பர் 11 வரைக்கும் ரெண்டு பேருமே அமைதியா இருக்காங்க. ஆனா டெட்லைன் முடிஞ்சு பல நாள் கழிச்சு அக்டோபர் 1ஆம் தேதி கேரள அரசு திடீர்னு ஒரு லெட்டர் அனுப்புது. அதுவும் 4 பிரச்சனையில 1க்கு மட்டும் நடுவர் மன்றத்துக்கு போறோன்னு. இந்த ஒரு தாமதம் தான் முழு வழக்கின் போக்கையும் மாத்திடுச்சு. ஜெயிச்ச மாதிரி தெரிஞ்ச ஒரு கேஸ் எப்படி தலைகீழா மாறிச்சுன்னு பார்க்கலாமா? நடுவர் மன்றத்துல கான்ட்ராக்டருக்கு கிடைச்ச வெற்றி எப்படி கீழ்கோர்ட்ல ரத்து செய்யப்பட்டதுன்னு இப்ப பார்க்கலாம். நடுவர் மன்றத்துல அந்த கான்ட்ராக்டருக்கு ஒரு முழுமையான வெற்றி கிடைச்சது. 4 பிரச்சனையிலுமே தீர்ப்பு அவருக்கு சாதகமா வந்தது. அப்படா ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சதுன்னு எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா கேரள உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு நிமிஷம் நில்லுங்க. கான்ட்ராக்டர் மத்த 3 பிரச்சனைக்கும் தனியா நோட்டீஸ் கொடுக்கல, அதனால அந்த 3 பிரச்சனையில கிடைச்ச வெற்றி செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள பொறுத்தவரை ஒரு சின்ன டெக்னிக்கல் தப்பு நடந்தாலும் ரூல்ஸ் படி அது செல்லாது. சட்டம்னா சட்டம் தான். ஸோ இப்போ நமக்கு 2 வித்தியாசமான பார்வை கிடைக்குது. உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது? ப்ரொசீஜர் தான் எல்லாம். ஒரு பேப்பர் சரியில்லையா, அப்போ உங்க கேஸு செல்லாது. ஆனா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? இருங்க, வெறும் பேப்பரை மட்டும் பார்க்காதீங்க, இந்த முழு பிரச்சனையிலையும் 2 பேரும் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு பாருங்க, அதுதான் முக்கியம். இந்த முரண்பாடு, இந்த குழப்பத்தை தீர்க்க இப்போ நாட்டின் உச்சபட்ச நீதிமன்றம், அதாவது சுப்ரீம் கோர்ட் களமிறங்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட பார்வை ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அவங்க சட்டத்தோட எழுத்தை மட்டும் பார்க்கல, அந்த சட்டத்தோட நோக்கம் என்ன, எது நியாயம், எது பொது அறிவுன்னு பார்த்தாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் எதை வச்சு இந்த முடிவுக்கு வந்தாங்க? அவங்க பயன்படுத்தின அந்த எளிமையான ஆனா ஆழமான கொள்கைகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். அவங்களோட பாயிண்ட், நீங்க என்ன செஞ்சீங்கிறது தான் முக்கியம், வெறும் ரூல்ஸ் இல்ல. அதாவது 2 தரப்போட நடத்தை தான் முக்கியம்னு சொன்னாங்க. இங்க தான் சாம இன்ட்ரெஸ்டிங் பார்ட் வருது. உண்மையை பார்த்தா 2 பேருமே தப்பு பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்டரும் ஒரு ஸ்டேஜ்ல டெட்லைனை மிஸ் பண்ணியிருக்காரு, அரசும் டெட்லைனை மிஸ் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம அரசே நடுவர் மன்றத்துக்கிட்ட போய் அந்த தீர்ப்பு முழுசையுமே ரத்து பண்ணுங்கன்னு கேட்டிருக்கு. அப்போ அவங்களே எல்லா பிரச்சனையும் மறுபடியும் விவாதத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? இதை விளக்குறதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு அடிப்படையான சட்டக்கொள்கையை சொன்னாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்களே ஒரு தப்ப பண்ணிட்டு அதுல இருந்து நீங்களே லாபம் பார்க்க முடியாது. ரொம்ப நியாயமான பாயிண்ட் தானே? சரி, 2வது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்ப்போம். இந்த நோட்டீஸ் விஷயத்துல சுப்ரீம் கோர்ட்டோட பார்வை என்னவா இருந்துச்சு? சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த செக்ஷன் 21 நோட்டீஸ்ங்கிறது ஒரு பெரிய பூட்டு மாதிரி இல்ல. அது நியாயமான ஒரு கோரிக்கையை நீதிமன்றம் கேட்கறத தடுக்கிற ஒரு சுவர் கிடையாது. அது வெறும் ஒரு கேஸ் எப்போ தொடங்குச்சுன்னு கேலண்டர்ல மார்க் பண்ற ஒரு கருவிதான், அவ்வளோதான். சரி, எல்லா வாதங்களையும் பார்த்தாச்சு. கடைசியா என்னதான் ஆச்சு? இறுதி தீர்ப்பு என்ன? இதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும்? சுப்ரீம் கோர்ட் ஒரு தெளிவான தீர்ப்பு கொடுத்தாங்க. உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பை ரத்து பண்ணிட்டு நடுவர் மன்றம் ஆரம்பத்துல கொடுத்த தீர்ப்பை அப்படியே உறுதி செஞ்சாங்க. அதாவது கான்ட்ராக்டருக்கு முழுமையான வெற்றி. கதை ஒரு முழு வட்டத்துக்கு வந்து எங்க தொடங்குச்சோ அங்கேயே நல்லபடியா முடிஞ்சது.
இந்த வெற்றி வெறும் தீர்ப்புல மட்டும் இல்ல, அந்த கான்ட்ராக்டருக்கு கிடைக்க வேண்டிய தொகை 1,99,00,000 சொச்சம். அதோட வட்டியும் சேர்த்து கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டாங்க. இது இந்த தீர்ப்போட உண்மையான தாக்கத்தை காட்டுது. அப்போ இந்த முழு வழக்குல இருந்தும் நம்ம கத்துக்க வேண்டியது என்ன? 3 முக்கியமான விஷயங்கள். 1, சில சமயம் ரூல்ஸை விட நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்கன்றது ரொம்ப முக்கியம். 2, சட்டம்ங்கிறது நீதியை கொடுக்கறதுக்கு தானே தவிர சின்ன சின்ன டெக்னிக்கல் காரணங்களை சொல்லி நீதியை தடுக்கிறதுக்கு இல்ல. 3, ரொம்ப முக்கியமா, நீங்களே ஒரு குழப்பத்தை உருவாக்கிட்டு அதிலிருந்து நீங்க லாபம் பார்க்க முடியாது. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. சட்ட புத்தகத்துல என்ன எழுதியிருக்கு அப்படிங்கறத அப்படியே பின்பற்றணுமா, இல்ல அந்த சட்டத்தோட உண்மையான நோக்கம் என்னன்னு பார்த்து நியாயப்படி தீர்ப்பு சொல்லணுமா? சட்டத்தோட எழுத்தை விட சட்டத்தோட நோக்கம் எப்ப முக்கியத்துவம் பெற வேண்டும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?